நேயர்களுக்கு வணக்கம். தந்தி மோட்டார் எபிசோட்ல இன்னைக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் டெல்லியில இருந்து உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். சமீபத்துல ஈவிஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமாயிட்டு இருக்குது. அதுவும் ரோட்ல இந்த டூ வீலர்ஸ்ல ஈவிஸ் நிறைய நம்மளால பார்க்க முடியுது. இந்த ஸ்கூட்டர் டைப்ல நிறைய நம்ம பார்க்கலாம். அதே நேரத்துல ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் கேட்டகரிலையும் இருக்கு. அப்ப கம்ப்யூட்டர் பர்பஸ்க்கு ஒரு பைக் கேட்டகரியில இருக்கிற ஈவிஸ்ங்கிறது ரொம்ப கம்மியாவே இருக்குன்னு சொல்லலாம். அதுல ஒண்ணுதான் இப்போ நம்ம கூட இருக்கு. இப்போ நம்ம கூட இருக்கிறது ரிவோல்ட்டோட RV BlazeX அப்படிங்கிற இப்போ லான்ச் ஆன இந்த பைக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது இன்னைக்கு டிரைவுக்கு நம்ம கூட இருக்கு. ஸோ வண்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, இதோட ரேஞ்ச் என்ன, பட்ஜெட் எவ்வளோ வருது, எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகும், இது எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த ரிவால்ட்ல ரெண்டு கேட்டகரியில பைக்ஸ் வந்து உங்களுக்கு வச்சிருக்காங்க. அதான் RV1 அப்படின்னு ஒரு கேட்டகரி, இன்னொன்று RV400 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ RV1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் பர்பஸ்க்கு இருக்கிற ஒரு இவி பைக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ RV400 அப்படிங்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் கேட்டகரியில வந்து வருது. இப்போ இந்த RV1க்குள்ளேயே RV1, இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன RV1+, இப்போ வந்து RV BlazeX அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு பைக் வந்து வந்திருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த RV1க்கும் 1+க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட டாப் ஸ்பீடு வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 85 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இதோட டாப் ஸ்பீடு. ஸோ இதோட ரேஞ்சும் பார்த்தோம் அப்படின்னா ஈகோ மோடில் போகும்போது ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இதோட ரேஞ்ச் வருது. அப்போ அதை விட பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு கம்ப்யூட்டர் பைக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இது யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி டெலிவரிக்கு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஏன்னா ஈகோவில் போட்டு ஓட்டும் போது க்ளோஸ் டு 150ங்கிறது ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு 120 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு இடம் சார்ஜ் போடும்போது அவங்களோட ஒர்க் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று ஆஃபீஸ் டு ஹோம் ரெகுலர் யூஸ்க்கும் கூட நமக்கு ரொம்ப எக்கனாமிக்காக ஒரு சொல்யூஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே ஹெட்லைட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிஆர்எல்மே வந்து ஒரு ஃபுல் டிஆர்எல்லாக ரவுண்டாக உங்களுக்கு கிடைக்குது. டியூவல் டூமா வந்து உங்களுக்கு இருக்குது. டிம்முக்கும் பிரைட்டுக்கும் ரிஃப்ளெக்டட் டைப்பில் நமக்கு இது இருக்குது. ஒரு மாதிரி ஒரு ஓல்ட் ஸ்கூல் பேட்டர்னில் இருக்குது. ஃபுல்லி பியானோ பிளாக்ல வந்து மேலே ரிங் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து லைசன்ஸ் பிளேட் இருக்குது. சஸ்பென்ஷன் அப்படின்னு நமக்கு பார்த்தோம்னா ஒரு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி ஒரு நல்லாவே கவர் பண்ணி ஒரு மக்கார்ட் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டருமே வந்து நமக்கு இங்கே எல்இடி இருக்கு. எல்இடியில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் ஃப்ரெஜைலாகவே இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஏன்னா இந்த பைக்கில் மொத்தமாக எல்லாமே வந்து எல்இடி செட்டப்பே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டிஸ்க் பிரேக்குன்னு பார்க்கும்போது 240 mm வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் கிடைக்குது. ஏபிஎஸ் எதுவும் நமக்கு இதில் கிடையாது. ஸோ டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோம்னா 90/80 17 இன்ச்சில் உங்களுக்கு கிடைக்கும். டியூப்லெஸ் டயராகவே உங்களுக்கு இதில் கிடைக்குது. சைட் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சைட் லுக் பார்க்கும்போது ஒரு ஐஸ் இன்ஜினை மேட்ச் பண்ணி கிட்டத்தட்ட அந்த ஒரு நார்மல் பைக் மாதிரியே ஒரு டிசைன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் மோஸ்ட்லி எல்லாமே வந்து நமக்கு இங்கே ஃபைபரில் தான் இருக்கிறது தெரியுது. நிறைய விஷயங்கள் டம்மி ஏர்வெண்ட் மாதிரியான ஒரு ப்ரொஃபைல் எல்லாமே உங்களுக்கு இங்கே ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஃபேரிங்கோட ப்ரொஃபைலும் உங்களுக்கு கிடைக்குது. ரிவோல்ட் அப்படிங்கிற ஒரு பேட்சும் கொடுத்துருக்காங்க. இந்த டீகாலுமே வந்து ஒரு இந்த ரெட்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஒரு ப்ராப்பரான ஃபங்க்ஷனல் ஏர்வெண்ட் மாதிரியே உங்களுக்கு இருக்குது. பேட்டரியை கூல் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஏர்வெண்ட்டும் நமக்கு கொடுத்துருக்கிறது நல்லா தெரியும். இது ரிவோல்ட்டோட பேட்ச் வந்து நமக்கு இங்கே இருக்குது. அண்டர் சாசியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஏர்வெண்ட் மாதிரியான ப்ரொஃபைல், பட் அது டம்மி தான் அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கே வந்து ஒரு ஹீட் சிங்கோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு இருக்குது. இது பேட்டரியோட கான்டாக்ட் ஆகும்போது அந்த ஹீட்டை ப்ராப்பராக டெசிபேட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கீழேயுமே வந்து ஃபுல்லி ஃபைபரில் வந்து உங்களுக்கு இருக்குது. RV BlazeX அப்படிங்கிற ஒரு பேட்ச்மே வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து உங்களுக்கு மோட்ரு வந்து உங்களுக்கு இருக்குது. அப்போது ஒரு ஹப் மோட்டர் அப்படின்னு பார்க்கும்போது அதோட பெர்ஃபார்மன்ஸை விட சென்ட்ரலைஸ்டாக பிளேஸ் பண்ண ஒரு மோட்ரு இதில் செயின் டிரைவில் வந்து உங்களுக்கு அது ரன் ஆகுது. ஸோ அப்போது வெயிட் எல்லாமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இங்கே தான் இருக்குது. அதே மாதிரி பேட்டரியும் இங்கே தான் நமக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நான் எடுத்து கூட நான் காமிக்கிறேன். அப்போது நீங்கள் டிரைவ் பண்ணும்போது இது சிஜி வந்து ஒரு பேலன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்ம ஒரு ட்ராக்லேயே இருக்கோம். நல்லா பெண்ட் பண்ணி ஓட்டி நம்ம பார்க்கும்போது அது எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபுட் பேக் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு மாதிரி மிடில் போர்ஷனில் தான் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து
அக்ரெசிவாக பின்னாடி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஃபுட்பேக்கை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி அந்த பக்கம் போட்டிங்க அப்படின்னா ஒரு 3 இன்ச்சஸ் வந்து இது பேக்கில் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களோட டிரைவிங் போஸ்டரை நீங்களே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரியான இந்த ஃபுட்பேக்கோட மாடிஃபை கூட உங்களால் பண்ண முடியும். அதே மாதிரி ரியருக்குரிய பில்லியனுக்குரிய ஃபுட்பேக்கும் நமக்கு இருக்கிறது தெரியுது. ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பாரில் வந்து அது நமக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ரியரில் வந்து ட்வின் ஸ்டாக் அப்சர்வர் வந்து உங்களுக்கு நல்ல ஹெவியாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட பேலோட் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 250 kg வரைக்கும் பேலோட் கெப்பாசிட்டி இருக்குது. அப்போ 2 பேர் நல்லா வெல் பில்டாக இருந்தால் கூட இது வந்து இந்த பேக் சஸ்பென்ஷனுமே வந்து ரிஜிடாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா நமக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லலாம். இந்த பைக்கை சார்ஜ் போடுறதுக்கு ஒரு 2 மெத்தடில் வந்து உங்களால் பண்ண முடியும். இந்த பைக்குக்கு சைடில் வந்து இங்கே ஒரு மாதிரி ஒரு ரப்பர் கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை எடுத்தோம் அப்படின்னா இங்கே ஒரு போர்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த போர்ட்டில் உங்களால் சார்ஜ் போட முடியும். இன்கேஸ் உங்களோட நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, கீழே உங்களால் ப்ராப்பரான ஒரு வயரிங் செட்டப் பண்ண முடியும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அப்படி பண்ண முடியாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த பேட்டரியை கலட்டி எடுத்துகிட்டு போய் உங்களோட வீட்டில் வந்து நீங்கள் போட முடியும். அது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்கே சைடில் வந்து நமக்கு ஒரு லாக் இருக்குது. அந்த லாக்கை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு இதை அப்படி லைட்டாக புஷ் பண்ணிங்க அப்படின்னா இப்படி வந்து ஓப்பன் ஆகுது. ஒரு பெட்ரோல் டேங்கோட லிட்டு ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான். அதே மாதிரி இங்கேயுமே வந்து ஒரு ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரேவை இப்படி எடுத்தோம் அப்படின்னா இங்கே நீங்கள் பேட்டரியை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த பேட்டரிக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து இங்கே எம்சிபி வந்து உங்களுக்கு இருக்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதை வந்து நீங்கள் என்னென்னா ஆன் பண்ணி நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் வெஹிக்கிள் ரன் ஆகணும் அப்படின்னா இதை வந்து இப்படி நீங்கள் ஆன் பண்ணிக்கணும், இல்லைன்னா இதை இப்படி நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை கலட்டுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து இந்த சாக்கெட்டை நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதை இப்படி ரிமூவ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இழுத்தா கூட அந்த பேட்டரி வந்து வராது. ஸோ ஒரு சேஃப்டிக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. இந்த லாக்கை வந்து நீங்கள் ஃபுல்லாக இப்படி ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை தூக்குனீங்கன்னா இந்த பேட்டரி வந்து வெளியில் வந்து உங்களுக்கு வருது. இந்த மாதிரி நீங்கள் பேட்டரியை வெளியில் எடுத்துட்டு இங்கே ஒரு சாக்கெட் இருக்குது. நீங்கள் மேலே வந்து பாருங்கள், இங்கே நமக்கு மேலே ஒரு சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த சாக்கெட்டில் அப்படியே உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சார்ஜ் போட முடியும். இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 3.24 கிலோவாட்டில் உங்களுக்கு கிடைக்குது. இது ஒரே கான்ஃபிகரேஷனில் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதோட ரேஞ்ச் நான் சொன்ன மாதிரி ஈகோ மோடில் 150 கிலோமீட்டர்ஸ் நம்மளால் போக முடியும் அவங்களோட ஸ்பெக்கு படி. பட் ரியல் லைஃப்பில் ஒரு 110 வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு 15 to 20% நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நார்மல் மோட் போகிறோம் அப்படின்னா 110 கிலோமீட்டர் அது மாறுது. அப்படியே ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு போகிறோம் அப்படின்னா 80 கிலோமீட்டர்ஸாக வந்து உங்களுக்கு மாறுது. அப்போ ஸ்போர்ட்ஸுக்கும் ஈகோக்கும் அவங்க சொல்கிறதே ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இதை சார்ஜ் போடுறதுக்கு நீங்கள் ஸ்லோ சார்ஜரில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 3 hours 30 minutes 0 to 80 வந்து உங்களுக்கு எடுத்துக்கும். இதே ஒரு ஃபாஸ்ட் சார்ஜரில் போடுறீங்க அப்படின்னா 0 to 80 அப்படிங்கிறது ஒரு 1 hour 20 minutes வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகுது. டெயில் போர்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம். டெயில் போர்ஷன் பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஒரு ஓல்ட் ஸ்கூல் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு இருக்குது. ஒரு மாதிரி பாக்ஸியாக ஸ்கொயரான ஒரு கிராப் ஹேண்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெயில் லேம்ப் பார்த்தாலும் எல்இடியில் கிடைக்கிது. இண்டிகேட்டரும் வந்து உங்களுக்கு எல்இடியில் கிடைக்கும். அதை ஆன் பண்ணியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட் சிம்பிளான ஒரு எல்இடி ஸ்ட்ரிப்பு, கொஞ்சம் ஃப்ரெஜைலாக தான் வந்து உங்களுக்கு அது இருக்குது. கீழே வந்து ஒரு ரிஃப்ளெக்டருமே நம்ம கொடுத்துருக்காங்க, லைசன்ஸ் பிளேட்டு, அதுக்கு ஒரு லைட்டுமே எல்இடியில் உங்களுக்கு க்ளோ ஆகுறத நம்ம பார்க்குறோம். நல்ல மக்காடு வந்து கீழே வரைக்கும் நல்ல லோவாகவே வந்து உங்களுக்கு இருக்குது. அதில் ரியரோட டயர் ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 110/80 ப்ரொஃபைல் கிடைக்குது. 17 இன்ச்சில் அலாயில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயரே வந்து உங்களுக்கு இருக்குது. நல்ல ப்ராடரான ஒரு டயர் இருக்குது. ஸோ இது என்னதான் வந்து ஒரு கம்ப்யூட்டராக இருந்தால் கூட ஒரு 85 கிலோமீட்டருங்கிறது இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு ரீச் ஆகுது. அப்போ இதோட ஆக்சலரேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 0 to 60 வந்து ஒரு 4 செகண்ட்ஸில் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நல்ல ஒரு கிரிப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல ஒய்டரான டயரு, நீங்கள் நல்லா ஃபோல்ட் பண்ணி கூட இந்த பைக் வந்து உங்களால் ஓட்ட முடியுது. ஸோ அதுக்காக ஒரு ப்ராப்பரான கிரிப்பான ஒரு டயராக வந்து உங்களுக்கு இருக்குது. டிஸ்க்குன்னு பார்த்தோம்னா 240 mm வந்து ஒரு வென்டிலேட்டர் டிஸ்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்விங் ஆர்ம் வந்து நார்மலான ஒரு பாக்ஸ் ஸ்விங் ஆர்ம் தான் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு ஹப் மோட்டரில் கிடையாது, சென்டரில் தான் உங்களுக்கு இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அது செயினில் தான் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ ஒரு பெல்ட்டில் மாட்டும் போது ஒரு மாதிரி அந்த பெல்ட்டோட சவுண்டு அதிகமாக உங்களுக்கு வரும். பட் இது செயினாக இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். ஸோ RV1 அண்ட் RV1 ப்ளஸ்ஸை விட இதில் இந்த செயினோட டிசைன் கொஞ்சம் வேரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கேப் நல்லாவே ஒய்டராக இருக்கும் அப்படின்னு. ஸோ தட் நீங்கள் லூப்ரிகேட் பண்ணும்போது அந்த லூப்ரிகண்ட்டை நல்லா உள்ளே வந்து தக்க வச்சுக்கும். அதனால
ஒரு பெட்டரான ஒரு லூப்ரிகேஷன் இதில் கிடைக்குது அப்படிங்கிறது தான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டு. நான் சொன்ன மாதிரி ஒரு டியூவல் ஸ்டாக் அப்சர்வர் வந்து உங்களுக்கு கிடைக்குது, நல்ல ஒரு ரிஜிடான ஒரு ஸ்டாக் அப்சர்வராக இருக்குங்கிறது தான் அவங்க ஸ்டேட்மெண்ட். நம்ம டிரைவ் பண்ணி அதை செக் பண்ணி பார்க்கலாம். இதோட சீட் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 790 mm. யூஸ்வலாக பைக்கில் இருக்கிற சேம் ஹைட்டு தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட ஹைட் வந்து 5'8". அப்போது எனக்கு நல்லாவே வந்து ஃப்ளாட் ஃபுட் ஆகுது. கண்டிப்பாக ஒரு 5'4" வரைக்குமே ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நல்ல லோவாக இருக்கிற மாதிரியாக தான் நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. இதோட வீல் பேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 1350 mm வந்து இதோட வீல் பேஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். நல்ல லாங்கரான சீட்டுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. கண்டிப்பாக என்னை மாதிரி வெல் பில்ட் அடல்ட்டே 2 பேர் ரொம்ப ஈஸியாக உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 180 mm. இதோட வாட்டர் வீடிங் கெப்பாசிட்டி வந்து ஒரு 300 mm வரைக்கும் தண்ணிக்குள்ளே நீங்கள் போகலாம். இது வந்து ஒரு IP67 இருந்தால் கூட அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது 300 mm வரைக்கும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதோட கர்வ் வெயிட் பார்த்தோன்னா 113 kg வந்து இதோட வெயிட்டு. ஸோ மோஸ்ட்லி வெயிட் வந்து பேட்ரி, அதுக்கப்புறம் மோட்ரு. ஸோ அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓரளவுக்கு நல்லா நடந்திருக்கு. ஏன்னா எல்லாமே வந்து கரெக்டாக இங்கே இருக்கிறதுனால சிஜி வந்து கரெக்டாக உங்களுக்கு பிளேஸ் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது ஓரளவுக்கு நீங்கள் பெண்ட் பண்ணி ஓட்டும் போது கூட சிஜி எந்த விதத்துலையும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் இருக்குது. அதை நான் ட்ரைவ் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த ஃபுட் பேக் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஹைட்டாக இருக்குது. என்னோடய ஹைட்டுக்கு எனக்கு கரெக்டாக செட் ஆகலை. இது இன்னும் கொஞ்சம் லோ பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம காலை தூக்கி வச்சுட்டு போகும்போது நமக்கு ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் நம்மளை மாதிரி வெல் பில்ட்டுக்கு கண்டிப்பாக இது டஃப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். ஆமோட பொசிஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு இருக்குது. ரொம்ப அக்ரெசிவான ஒரு பொசிஷன்லாம் இல்லை. ரொம்ப சிட்டிக்கு நம்ம ஓட்டுற மாதிரியான ஒரு பொசிஷன் தான். பெருசாக கை வலி வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மிச்சபடி இதில் வந்து ஒரு யூஎஸ்பி சார்ஜரோ எதுவுமே வந்து நமக்கு இங்கே கொடுக்கல. அதெல்லாம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ கிளஸ்டர் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு 6.5 inches ஒரு எல்சிடி டிஸ்பிளே தான் வந்து உங்களுக்கு இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஆன் பண்ணோம்னா நீங்கள் பார்க்கலாம், ஜஸ்ட் ஒரு க்ளீன் அப்படியே ஒரு ஸ்வீப் ஆகிட்டு அப்படி நிற்கிது. இங்கே பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு இங்கே காமிக்கும். அதே நேரத்தில் இங்கே ஸ்பீடோமீட்டர், பட் இதை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு சில பட்டன்ஸ் எல்லாம் இருக்குது. மேலே வந்து நிறையா இண்டிகேஷன் லைட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் செக் லைட் இருக்குது, ஹெட்லைட்டோட இருக்குது, இண்டிகேட்டர்ஸ்க்குரிய எதுவுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ப்ளூடூத்தோட உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். கனெக்ட் பண்ணி டர்ன் பை டர்ன் நேவிகேஷன்லாம் வராது. அதே மாதிரி கால் அலர்ட்டுமே வந்து உங்களுக்கு வராது. இதில் சிம் கார்டுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இதை நீங்கள் ரிமோட்டாகவே இந்த பைக் எங்கே இருக்குது அப்படிங்கிறத உங்களால் லொக்கேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் இருக்கிற மோட்டரில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம், பேட்டரியில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம். இங்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 to 35 வார்னிங்ஸ் வந்து இங்கே ரீட் பண்ண முடியும். அதை ரிமோட்லேயே சர்வீஸ் சென்டர்ஸ் ரீட் பண்ணி உங்கள் பைக்கில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது கால் சென்டர்லேயே உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்க்காக உங்களுக்கு ஒரு ஒய்ஃபை நெட்வொர்க்குமே வந்து நமக்கு அதில் கொடுத்துருக்காங்க. ஸ்விட்ச் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே மோட்டரோட ஆன் ஆஃப்க்கு இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது ஆஃபு, இது ஆனு. இங்கே 3 டிரைவ் மோடு வந்து உங்களுக்கு இருக்குது. 1ங்கிறது ஈக்கோ, 2ங்கிறது சிட்டி மோடு, 3ங்கிறது ஸ்போர்ட்ஸ் மோடு. இது ஒவ்வொரு மோட்லேயும் உங்களோட ரேஞ்சே மாறும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஈக்கோவில் நான் வச்சுருக்கேன், நீங்கள் அங்கே கிளஸ்டரில் வந்து நீங்கள் காமிக்கலாம். இங்கே வந்து 132 ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி காமிக்குது. இப்போ நான் அப்படியே நார்மலுக்கு போகிறேன், அது எவ்வளோவா மாறிடுச்சுன்னு பாருங்கள். 96ஆக மாறிடுச்சு. ஸ்போர்ட்ஸுக்கு போகிறேன், 70ஆக மாறிடுச்சு. கிட்டத்தட்ட ஹாஃப் த ரேஞ்ச் வந்து ஸ்போர்ட்ஸ் மோடில் உங்களுக்கு கம்மியாகும். ஈக்கோவில் அது அப்படியே டபுளாக வந்து உங்களுக்கு மாறுது. அதுக்கப்புறம் இங்கே வந்தோம் அப்படின்னா ஒரு ரிவர்ஸ் கியருமே வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஆர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. பட் இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து இப்படி ஃபுல்லாக போய் இப்படி லாக் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படி த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா வண்டி வந்து பின்னாடி போகும். நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் ரிவர்ஸ் நல்லா புஷ் பண்ணியிருக்கேன். இங்கே ஸ்மால் ஆர் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வருது. த்ராட்டில் லைட்டாக கொடுக்கும்போது ஒரு 7 km ஸ்பீடில் வந்து அது ரிவர்ஸில் போகும் அப்படி சொல்கிறாங்க. பட் நீங்கள் பேலோட் நீங்கள் ஃபுல்லாக லோட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 km ஸ்பீடில் வண்டி அப்படி ரிவர்ஸில் உங்களுக்கு போகும். லெஃப்ட் சைடில் வரோம் அப்படின்னா இண்டிகேட்டருக்குரிய இங்கே ஸ்விட்சஸ் இருக்குது. ஸ்விட்சஸ் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப வீக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி டிம் பிரைட்டுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஹார்னு ஓகே, ஓரளவுக்கு லவுட் எனஃபாக வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது நார்மலான ஒரு ஹேண்ட்பார் தான். அதே மாதிரி இதோட பொசிஷன்லாம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது, ஃபிக்ஸ்டாக தான் கொடுத்துருக்காங்க. பட் பிளாக்ல கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல டச் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த வைசர் வந்து நீங்கள் அக்சசரியாக தான் போட்டுக்கணும். பேசிக்காக இதில் வைசரே இல்லாமல் தான் வரும்.
நீங்கள் தான் வந்து இது அட்ஜஸ்டபிள் வைசர்ஸ் வந்து நீங்கள் தான் இதில் ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஈவி அப்படின்னா வாரண்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பேட்டரி போயிருச்சு அப்படின்னா இந்த பைக்கோட காஸ்ட்டில் ஒரு 60 to 70% காஸ்ட் வந்து பேட்டரி தான் வந்து உங்களுக்கு வருது. இப்போ இவங்க கொடுக்குற வாரண்டி ஃபஸ்ட்டு 3 இயர்ஸில் 40,000 கிலோமீட்டர்ஸ்க்கு வாரண்டி கொடுக்குறாங்க. அதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். 5 இயர்ஸ்க்கு 75,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பட்ஜெட் அப்படிங்கிறது அவங்களே இன்னும் கன்க்ளூட் பண்ணலையாமா. ஸோ அதனால் நமக்கு அந்த டேட்டா நம்மக்கிட்ட இல்லை. இப்போ இந்த பேட்டரி இன்கேஸ் அவுட் ஆஃப் வாரண்டியில் இருக்கும்போது போயிருச்சு அப்படின்னா இந்த பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஆகிற காஸ்ட்டு 60,000 to 70,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நம்ம பேசியிருந்தோம். பட் இதில் நெகட்டிவ் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வெளியில் பார்க்குற நிறைய விஷயங்கள் நல்ல குவாலிட்டியாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கிற மாதிரி இருக்குது. பட் உள்ள பல விஷயங்கள் வந்து ரொம்ப வீக்காக கொடுத்துருக்காங்க. அதை நான் காமிக்கிறேன். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பேட்டரியோட ஏரியாவை நான் ஜஸ்ட் இங்கே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணோன்னா இன்ஃபேக்ட் இந்த பிளாஸ்டிக்கே பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப வந்து உங்களுக்கு ஒரு ஆவரேஜாக இருக்குது. அதே நேரத்தில் இங்கே உள்ள வந்து எம்சிபி அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த எம்சிபியோட மவுண்டிங்கை வந்து நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு சும்மா அப்படியே போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு இந்த லாக் எல்லாமே வந்து நீங்கள் பேட்டரி எடுக்கும் போதே இந்த லாக் மேலே தான் பேட்டரி போய் உட்காருது. அது எவ்வளோ வீக்காக இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பிளாஸ்டிக்ஸில் ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. அதே மாதிரி கேபிளிங் அப்படின்னு நம்ம பார்த்தா கூட இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து பாருங்கள் இந்த பிரேக்கோட கனெக்டிவிட்டி கேபிள்லாம் எப்படி ஓப்பனாக விட்டுருக்காங்க. இந்த சாக்கெட்டே இப்படி ஓப்பனாக வந்து நமக்கு எக்ஸ்போஸ்டாக வெளியில் தெரியுது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்க கரெக்ட் பண்ணணும். மேபி இது இன்னும் ப்ரொடக்ஷனில் இருக்குங்கிறனால இதை கரெக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரில. பட் ஸ்டில் பார்க்குறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவாக நமக்கு தெரியுது. இப்போ இந்த பிளேசெக்ஸோட வேரியன்ட்ஸ் அண்ட் பட்ஜெட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இதில் ஒரே வேரியன்ட் தான் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட். ஸோ இதில் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம பார்க்குற இந்த ரெட் கலர் வித் ஒரு மாதிரி பிளாக் கலர் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இன்னொன்று சில்வர் வித் பிளாக்காகவும் உங்களுக்கு கிடைக்கும். பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோம்னா 1.15 lakhs வந்து உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வரும். இதுக்கு முன்னாடி இருந்த RV1+ அப்படிங்கிறது 1 lakh வருது. RV1 அப்படிங்கிறது ஒரு 85,000 வந்து உங்களுக்கு வரும். எவ்ரி மாடலுக்கும் ஒரு 15,000 வந்து காஸ்ட் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்குது. அப்போது இதோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது ஒரு 1.15க்கு இது கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த ரிவோல்ட்டோட RV Blaze நம்ம டிரைவ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு நான் ஈகோ மோடில் தான் வந்து நான் போட்டுக்கிறேன். லான்ச் வந்து எப்படி ஆகுது ஈகோவில் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நீங்கள் பார்க்கலாம் ஈவிக்கே உரித்தான அந்த ஒரு சடன் புல் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். அப்படி ஓகே. ஸோ ஈகோவில் நான் இப்போ ஃபுல் த்ராட்டில் வந்து நான் கொடுத்துருக்குறேன். நான் சொன்ன மாதிரி ஃபுட்பேக் மட்டும் எனக்கு கொஞ்சம் கரெக்டாக செட் ஆகலை என்னோடய ஹைட்டுக்கு. நல்லா கர்வ்டாகவே வந்து உங்களுக்கு இருக்குது. நல்லா பெண்ட் பண்ணி போகிறதுக்கு செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது. அந்த வெயிட் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கிறது தான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஹேண்ட்பாருமே வந்து செம்ம கம்ஃபர்ட்டாக வந்து உங்களுக்கு இருக்குது. ஃபுல் த்ராட்டில் கொடுக்குறதுக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கல. இப்போ நான் ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு வரும். நான் ஒரு ஃபுல் த்ராட்டில் உங்களுக்கு நான் கொடுத்து காமிக்கிறேன். ஸோ அந்த ஈவிக்கே உரித்தான அந்த பெல்ட் சவுண்ட் வந்து உங்களுக்கு இல்லை. ஈக்கோவில் இருக்கும். ஈக்கோவில் ஃபுல் த்ராட்டில் கொடுத்தா ஆக்சுவலாக 40 வந்து இது லாக் பண்ணுறாங்க. அங்கே நமக்கு தெரியுது. இதே இது இப்போ நம்ம அடுத்து வந்து சிட்டி மோடில் போடலாம். ஸோ சிட்டி மோடில் போகும்போது 60 வந்து உங்களுக்கு லாக் பண்ணுறாங்க. லைட்டாக ஆக்சிலேட் விட்டோம்னா பக்குன்னு உட்காருது. ஏன்னா இது வந்து ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் வந்து டியூன் ஆகிருக்கும். அதை நம்மளால் கஸ்டமைஸ் பண்ண முடியாது. அது ஃபிக்ஸ்டாக தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங்கிறது என்னது அப்படின்னா நீங்கள் ஸ்லோ பண்ணும்போது அந்த பிரேக்கிங்கில் கொஞ்சம் சார்ஜிங் வந்து உங்களுக்கு எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சார்ஜிங்குரிய பர்சன்டேஜ் பாசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா 10% வந்து உங்களுக்கு அந்த ரீஜென்ரேட்டிவ்லேருந்து உங்களுக்கு இது சார்ஜ் ஆகிற மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ மிச்சப்படி ஓரளவுக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு அந்த புல் வந்து இருக்குது. வண்டியோட வெயிட்டே வந்து உங்களுக்கு தெரில. இதோட கர்வ் வெயிட் அப்படின்னு பார்த்தோன்னா 113 kgs வந்து இதோட கர்வ் வெயிட்டு. இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்ம இப்படி கட் பண்ணி போனால் கூட ஃபோர்க்குமே வந்து செம்ம லைட்டராக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டிருக்கேன்.
ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டால் தான் இந்த ரீஜெனரேட் நல்லாவே கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்தோன்னா பக்கு நடுவில் கட்டாச்சுல, அந்த ஒரு இஷ்யூ வந்து இதில் இல்லை. ஒரு மாதிரி ஸ்மூத்தாக ஒரு ஃப்ளோ வந்து உங்களுக்கு கிடைக்குது. அப்படியே பிரேக்கிங்கை வந்து அப்படி ஓப்பனாக விட்ட மாதிரி நம்ம எப்படி ஐஸ் இன்ஜினில் ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் மோடில் தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ஸ்போர்ட்ஸ் மோட்லலாம் போட்டோம் அப்படின்னா ரேஞ்ச் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பிரச்சனையாக வந்து உங்களுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு வர்றதே பார்த்திங்கன்னா ஒரு 70 to 75 தான் வந்து ஃபுல் சார்ஜுக்கே வந்து ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிட்டிக்கே கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. ஏன்னா வெயிட்டு கம்மியாக இருக்குது, ஹீட்டு பிரச்சனை வந்து கிடையாது. சும்மா அழகாக எடுத்து அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் பேட்ரி டவுன் ஆகாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதாவது பேட்ரி ப்ராப்ளம் ஆகாத வரைக்கும் வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை. செயினோட சவுண்ட் பெருசாக இல்லை, செயினோட வைப்ரேஷனுமே வந்து நமக்கு கீழே கால் வரைக்கும்லாம் வந்து நமக்கு பெருசாக இல்லை. சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்டிஃபான ஃபீல் வந்து ரியரில் இருக்குது. ஃப்ரண்ட் வந்து நல்லா சாஃப்டாகவே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஒரு ஸ்ட்ரெச் கிடச்சிருக்கு. ஃபுல் த்ராட்டில் கொடுக்குறேன். எஸ், ஒரு 65 வரைக்கும் நம்மளால் போக முடிஞ்சுது. பிரேக்கிங் வந்து கொஞ்சம் ரியர் வந்து ஸ்லிப் ஆகிறது நமக்கு தெரியுது. இது ஃப்ரண்ட்டையும் சேர்த்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். பட் ப்ராமிசிங்காக வந்து உங்களுக்கு இருக்குது. பட் காம்பி எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுதான்னா கொஞ்சம் டவுட் தான். ஓகே, டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஓரளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் லவ் டு டிரைவ் அட் ஸ்போர்ட்ஸ் மோட். ஓவரால் இந்த பைக்கோட டிரைவபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது டீசெண்டான ஒரு டிரைவபிலிட்டி இருக்குது. ஐ திங்க் மார்க்கெட்டில் இருக்கிற அதர் இவி பைக்ஸுக்கு விட கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இருக்குது. ஹேண்ட்லிங் வைஸ் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்குது. இன்னொன்று NVH வைஸுமே வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். ஹோப் இந்த வீடியோ இப்போ லான்ச் ஆன இந்த ரிவோல்ட்டோட RV BlazeX அப்படிங்கிற இந்த EV பைக்கை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இதோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, இதோட பட்ஜெட் எவ்வளோ வந்தது, எல்லா டீட்டெயிலுமே. மீண்டும் அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.